அனைவருக்கும் ஒரு உண்ட மயக்கத்துடன் சேர்ந்த மதிய வணக்கம். பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி தமிழ்துறை சார்பில் கவிக்கோ சிற்பி ஐயா அவர்களின் 90வது வயதை கொண்டாடும் முகமாக இருபெரும் விழாக்களை இன்று ஏற்பாடு செய்து திறம்பட நடத்தி வருகிறார்கள். காலையில் நூல் வெளியீடு, அதனைத் தொடர்ந்து கருத்தரங்கம் என்று முதற்கண் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர், தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் நாட்டாமேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் அடிக்கடி ஆதித்யா தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கும். அதில் கவுண்டமணி செந்தில் உரையாடலோடு இந்த உரையை தொடங்குறேன். அவன் சொல்லுவான், டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரை பற்றி இந்த ஊருக்கே தெரிய முடியுமா இல்லையா? இப்போ அதை அப்படியே இங்கே ஒன்று வந்து பொருத்தி பாருங்கள். சிற்பி ஐயாவை பற்றி நமக்கு தெரியும், நாம் என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்கிறோம், என்ன பணியில் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் என்பது சிற்பி ஐயாவுக்கு தெரியும். இது ஒரு பக்கம். ஆனால் சிற்பி ஐயா போற்றிய அறிஞர்கள் யார், அது நமக்கு தெரியுமா? தெரியாது. சிற்பி ஐயாவினுடைய படைப்புகளை கூர்ந்து படிப்பவர்களுக்கு ஓரளவு தெரியும். சிற்பி ஐயாவை ஒரு கவிக்கோவாக, கவி ஆளுமையாக உருவாக்கிய ஆளுமைகள் யார் என்று பார்க்கும்போது, ஒருங்கிணைப்பாளர் எனக்கு தலைப்பு தந்தபோது சிற்பி போற்றிய அறிஞர்கள் என்று தலைப்பு கொடுத்தார். சிற்பி போற்றிய அறிஞர்கள் அப்படின்னு நான் எடுத்து பார்த்துட்டே வர்றேன். அவருடைய உரைநடை நூல்கள் 10 தொகுதியும் பார்த்தேன், கவிதைகளையும் பார்த்தேன். எனக்கு தெரிந்தவரை அவர் போற்றிய ஆளுமைகள், அறிஞர்கள் எனக்கு தெரிந்து 117 பேர் நான் பார்த்த புத்தகங்களிலிருந்து. இந்த 117 பேருடைய படைப்புகளை, தனித்திறனை, ஆளுமையை, அவர்களுடனான அந்த உரையாடல் மூலம் அவர் பெற்ற அறிவை தனது படைப்பின் மூலமாக வெளிக்கொண்டு வந்து தந்திருக்கிறார். இதை நாம் எப்படி பேசுவது, எங்கே தொடங்குவது, எப்படி முடிப்பது, எவ்வளவு நேரத்தில் முடிப்பது, இப்படி சொல்லிக்கொண்டே போனால் இந்த அரங்கம் முடிந்துவிடும். நான் என்ன செய்தேன், அந்த ஆளுமைகளையெல்லாம் 3ஆக பிரித்தேன். 1, பண்டைய ஆளுமைகள், சிற்பி ஐயாவின் காலத்திற்கு முந்தைய ஆளுமைகள், சங்க காலம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரை, கிட்டத்தட்ட 1925-27 வரை உள்ள ஆளுமைகள் இவரை எவ்வாறு ஆட்கொண்டார்கள் என்று. அடுத்தது சமகால ஆளுமைகள், சிற்பி ஐயாவினுடைய காலகட்டம் தொடங்கி இன்று வரையான ஐயாவின் மனதில் நிழலாடி கொண்டிருக்கின்ற, ஐயாவினுடைய எழுத்து பணிக்கு, இலக்கிய ஆக்கங்களுக்கு உறுதுணை தந்த, தன் வாழ்க்கையில் தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய ஆளுமைகள் யார், அப்படி ஒரு பட்டியல் தயாரித்தேன். 3ஆவதாக சிற்பி ஐயா ஒரு இலக்கிய ஆளுமை என்ற நிலையில் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு வரக்கூடிய படைப்பாளிகளில் நாளைய ஆளுமைகளாக உருவாகக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை போற்றும் விதமாக சில நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுமைகள் என்று ஒரு 3ஆக பிரித்து கொண்டேன். இப்போ என்னுடைய பணி என்பது, எனக்கு தரப்பட்ட இந்த நேரத்தில் நான் செய்வது, இந்த 3 விதமான ஆளுமைகளில் ஒவ்வொரு பகுதிக்கும் 2 நபர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சிற்பி ஐயா அவர்களை பற்றி சொன்ன செய்திகளை, வியந்த அம்சங்களை மட்டும் உங்கள் கண்முன் நிறுத்த முயற்சி செய்கிறேன். முதல்ல, ஒரு நல்ல கவிதை என்ன செய்யும்? நம்மை சிலிர்க்க வைக்கும், பசுவை போல அசைவோட வைக்கும், சத்தியங்களை தொட, உன்னதங்களை அடைய வழிகாட்டும். சில வேளைகளில் கவிதை தோழனாகும், நம் துயர் துடைக்கும், இருண்ட மனங்களில் ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைக்கும். இது கவிதையினுடைய வேலை. சரி, நாம் அன்றாடம் படிக்கிற இலக்கியம் அல்லது கவிதை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 அறிவுரை கூறுவதாக இருக்கும்.
அல்லது நாட்டு நடப்பை அப்படியே கண்முன் நிறுத்துவதாக இருக்கும், அல்லது நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து கற்பனை உலகுக்குள் உலாவச் செய்யும். சில கவிதைகள் வெறும் செய்திகளாக இருக்கும், சில கவிதைகள் நினைவுகளை அசை போடுவதாக இருக்கும், சில கவிதைகள் எதிர்பார்ப்பை தூண்டுவதாக இருக்கும். இந்த அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியது கவிஞர் சிற்பி ஐயாவின் கவிதைகள் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். சிற்பி ஐயா கவிதை பற்றி சொல்லும்போது சொல்வார், சில செய்திகளை அமர்வு தலைவர் சொல்லிவிட்டார். நிறமும் அழகும் செய்நேர்த்தியும் மாறிவிட்டாலும் கவிதை சங்ககால முதல் கம்பன் யுகம், பாரதி களம் என்ற முத்திரைகளிலிருந்து முற்றிலும் விட்டுவிடவில்லை, விடுபடவும் முடியாது என்ற கருத்தை தெரிவிக்கிறார். கவிதையினுடைய வடிவம் உருவம் மாறுமே தவிர உள்ளடக்கம் மாற வாய்ப்பில்லை என்பது ஐயாவினுடைய திடமான கருத்தாக இருக்கிறது. சரி, சிற்பி சார்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமே, அவருக்கு ஒரு கவிஞராக மட்டுமே நாம் பெரும்பாலும் ஒரு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யார் இந்த சிற்பி ஐயா? அவருடைய பன்முகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு மரபு கவிஞர், புது கவிஞர், காவிய கவிஞர், கல்வியாளர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர், பேச்சாளர், இதழாளர், இது எல்லாவற்றையும் தாண்டி சிறந்த பேராசிரியர் என்று பன்முகம் கொண்ட ஆளுமை கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள். இப்படி பன்முகத்தளத்தில் அவரை கொண்டு போய் நிறுத்தியது இல்லை தொடர்ந்து இயங்க வைப்பது எது என்று கேட்டால் அவருடைய புதிய கற்கும் ஆர்வம்தான். படித்துக்கொண்டே இருப்பதனால் விளைந்த விளைவுதான் இந்த பன்முக ஆளுமை. இப்போது புத்தகம் என்ன செய்யும்னு சொல்ல இல்லைங்களா, கவிதை என்ன செய்யும்? புத்தகம் குறித்த ஐயாவோட கவிதையோடு நான் தொடங்குறேன். சுவாரஸ்யமான கவிதை, ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு புத்தகம் உன் கையில் கிடைத்தால் என்ன செய்வாய் அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த கவிதை. ஒரு புத்தகம் உன் கையில் கிடைத்தால் முதலில் என்ன செய்வாய்? புத்தகத்தின் அட்டை அழகில் அமிழ்ந்து போவாயா? புறஞ்சுவர் கோலம் செய்வோம் நீ, சும்மா அழகு மட்டும் பார்த்துட்டு நீ விட்டுருவ. முதல் பக்கத்திலேயே லயித்து விடுவாயா? கண்டதும் காதலிப்பவன் நீ. விலை என்ன என்று தேடி பார்ப்பாயா? பணம் காக்கும் பேய் நீ. புத்தகம் குறித்த ஐயாவினுடைய கவிதை பாருங்க. விலை என்ன என்று தேடி பார்ப்பாயா? பணம் காக்கும் பேய் நீ. உள்ளடக்கத்தை மீண்டும் மீண்டும் புரட்டி பார்ப்பாயா? தலைப்புகளை மட்டும் படித்துவிட்டு எல்லாம் படித்ததாக நடிக்கப் போகிறாயா? பரபரவென்று கடைசி பக்கத்தை முதலில் படிக்க ஆரம்பிப்பாயா? புத்தகத்தை சத்தியமாக வாங்கப் போவதில்லை நீ. முடிச்சிட்டார். புத்தகத்தை வாங்கப் போவதில்லை நீ. அவசரமாக நடுவில் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து படிக்க ஆரம்பித்து அவசரமாக நடுவிலிருந்து ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து படிக்க ஆரம்பித்து விடுவாயா? கல்யாணம் ஆகும் முன்னே கையை பிடித்து இழுக்க விரும்பும் கணவன் நீ. கல்யாணம் ஆகும் முன்னே கையை பிடித்து இழுக்க விரும்பும் கணவன் நீ. யார் வெளியீடு என்று காண முயல்வாயா? யார் வெளியீடு என்று காண முயல்வாயா? பேரளவு ஞானமுடையவன் நீ. எடுத்த புத்தகத்தை முகர்ந்து நுகர்ந்து பத்தரை மாற்று தங்கமாய் பத்திரப்படுத்தி துணைவியாய் உடன் படுக்க வைத்து கொண்டு உறக்கத்திலும் அதை தழுவி கிடப்பாயா? ஒரு புத்தகத்தை என்ன செய்யணும் பாருங்களேன். எடுத்த புத்தகத்தை முகர்ந்து நுகர்ந்து பத்தரை மாற்று தங்கமாய் பத்திரப்படுத்தி துணைவியாய் உடன் படுக்க வைத்து கொண்டு உறக்கத்திலும் அதை தழுவி கிடப்பாயா? இப்படி முடிகிறது கவிதை. உன்னை வாசகனாக பெற்ற அந்த எழுத்தாளன் தலைமுறைகளுக்கு கொடுத்து வைத்தவன். இந்த கவிதை புத்தகம் குறித்த ஐயாவினுடைய பார்வையை வழிகாட்டுவதாக இருக்கிறது. இப்போது இப்படிப்பட்ட புத்தகங்களை வாசித்து அனுபவம் பெற்று தான் ஒரு கவிஞனாக உருவாகி தவிர்க்க முடியாத ஆளுமையாக உருவாகி கொண்டிருக்கிற சிற்பி ஐயாவை இந்த நிலைக்கு கொண்டு வர சில ஆளுமைகள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம்.
கிட்டத்தட்ட 120 ஆளுமைகளை பற்றி எழுதக்கூடிய நபர். ராமானுஜர், பாரதியார், பாரதிதாசன், பே. தூரன், நரசிம்மல நாயுடு, ஆர். சண்முக சுந்தரம், காந்தியடிகள், இந்த ஆளுமைகள் குறித்து தனி நூலையே எழுதியிருக்கிறார் சிற்பி ஐயா அவர்கள். சிற்பியின் உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? முன்னோர் மொழியை போற்றும் உள்ளம். முன்னோர் மொழியை போற்றும் உள்ளம். சமகால படைப்பாளிகளோடு கைகுலுக்கும் பண்பு. சமகால படைப்பாளிகளோடு கைகுலுக்கும் பண்பு. வளரும் படைப்பாளிகளை கைதூக்கிவிடும் தாய் உள்ளம். இவை மூன்றும் சேர்ந்தது தான் சிற்பியின் தமிழ் உள்ளம் என்று சொல்லலாம். 3 தளங்களில் இந்த உரையை நான் அமைத்து கொண்டேன் என்று சொன்னேன் அல்லவா? முதல்ல ராமானுஜரை பற்றிய சிற்பியின் சிந்தனை என்ன என்று பார்ப்போம். ஐயா ஒரு கட்டுரை தொகுப்பில் சொல்கிறாரு, சின்ன வயதிலேயே என்னுள் பாய்ந்த மின்னல் அண்ணல் ராமானுஜர் என்று சொல்கிறார். பிள்ளை பருவத்து கனவாக இருந்தவர் நான் வளர வளர தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாறிவிட்டார் ராமானுஜர் என்று சொல்கிறார். ஒரு முறை அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்களை சிற்பி ஐயா சந்தித்த போது ஐயா சொன்னார், நீங்கள் நிறையா கவிதைகள் எழுதுறீங்க, மகிழ்ச்சி. காவியம் ஒன்று எழுதலை அப்படின்னா நீங்கள் ஒரு கவிஞராக வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லை. காவியம் எழுத முயற்சி செய்யுங்கள் என்று சிற்பி ஐயாவை ஆற்றுப்படுத்தியவர் அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள். அதை நினைவு கூறுகிறார். முதிர்ச்சி மிக்க இந்த வயதில் ஆறுயிருக்குள் வளர்கின்ற ஆதர்சமாய் தனக்குள் என்னை கரைத்து கொண்ட பேராசான் ராமானுஜர் என்று சொல்லுகிறார் கவிஞர் சிற்பி. ராமானுஜரை பற்றிய ஐயாவுடைய கவிதை பாருங்கள். முன்னோர்கள் மொழிந்ததெல்லாம் கருத்தில் கொண்டேன், முற்றாத புலமையினினும் என்னன் பின்னோர்கள் தம் நெஞ்சில் அழியாது எங்கள் பெருமானார் திருவுருவை பதிக்க எண்ணி தென்னாட்டின் பெருந்தவத்தால் உதித்து வந்த செழுமணியின் காவியத்தை செப்பலிட்டேன் என்று சொல்லும்போது ஒரு அழகான உவமை சொல்லுவார். அன்னை மடி மீதேறி பிஞ்சிக்காலால் ஆடுகிறேன் சிறுமலலை பொறுத்தருவில் என்று சொல்கிறார். இவ்வளவு பெரிய ஆளுமை ராமானுஜரை பற்றி பாடும்போது தன்னை ஒரு ஒன்றுமறியாத சிறுமியாக குழந்தையாக பாவித்து கொண்டு பாடுகிற ஒரு தன்மை, அவருடைய பணிவு இந்த கவிதையில் வெளிப்படுகிறது. அடுத்து பாருங்கள், அடுத்த அவருடைய ஆளுமை திருவள்ளுவர். திருக்குறளுக்கு உரை வரைந்த பெருமைக்குரியவர் சிற்பி ஐயா அவர்கள். அவர் வள்ளுவரை பற்றி என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். கரையற்ற வாழ்க்கையினை கட்டுக்குள் கொண்டு வந்து நறுக்கு தமிழ் நடையில் நயமாகச் சொல்லுகின்ற தூய்மைக்கும் மனிதகுல துயர் நீக்கும் சிந்தனைக்கும் வாய்மைக்கும் அடையாளம் வள்ளுவர் நூல் என்று சொல்லுவார் வள்ளுவரை பற்றி சொல்லும்போது. அது மட்டும் இல்லை, வள்ளுவத்தினுடைய சிறப்பு என்ன? திருக்குறளில் எந்த நாடு, எந்த மொழி, எந்த இனம், எந்த கடவுள் போன்ற செய்தி எதுவுமே இல்லை என்பது நமக்கு தெரியும். அதை 4 வரிக்குள் அடக்கி சொல்கிறார். செந்தமிழ் நாட்டின் மொழியில் எழுந்தும் மன்னவர் பெயர் இல்லை திருக்குறளில். தெய்வ வணக்கம் சொல்லியும் கடவுள் திருப்பேர் தரவில்லை. எந்த மதத்தை சார்ந்தவரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற சமய சார்பற்ற நூல் வள்ளுவம். மந்திரம், சடங்கு, சமயங்கள் இல்லை. காரணம் ஏதென்றால் மனித குலத்தின் மனச்சான்றாக விளங்குகிறது வள்ளுவர் நூல் என்று தனது கருத்தை பதிவு செய்கிறார் கவிஞர் சிற்பி. சரி, இப்போ பண்டைய ஆளுமைகள் 2 பேரை பற்றி சொல்லியாச்சு. சமகால ஆளுமைகள் 2 பேரை பற்றி சொல்லுவோம். ஒன்று கண்ணதாசன். அந்த காலத்தில் நடத்திய தென்றல்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையில் ஒவ்வொரு இதழிலும் ஒரு போட்டி வைப்பார். ஒரு வெண்பா எழுதக்கூடிய போட்டி. வெண்பாவின் ஈட்டடியை கொடுத்து வெண்பா எழுத வேண்டும். அந்த போட்டியில் சிற்பி ஐயா கலந்து கொண்டு கவிதை எழுதி அனுப்பி அது இதில் வெளிவந்திருக்கிறது. அந்த நினைவை போற்றுகிறார் சிற்பி. கண்ணதாசா, உன் கண்மணி போல் வளர்ந்த தென்றல் பத்திரிகையில் வெண்பாவுக்கு ஈட்டடி எழுதச் சொல்லி என் போன்ற இளங்கவிகளுக்கு, யார் சொல்வது? கவிஞர் சிற்பி ஐயா. என் போன்ற இளங்கவிகளுக்கு கவிதை உலகில் முதலடி வைக்க வழிவகுத்தாய் என்று தன்னுடைய நினைவை பகிர்ந்து வருகிறார் கண்ணதாசனோடு. இப்போ வானொலியில் அடிக்கடி ஒரு கண்ணதாசன் பாட்டு கேட்டிருப்பீங்க. காலை வேளையில் ஒரு பக்தி பாடலாக வரும். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழை பாடுங்களே என்ற ஒரு பாட்டு.
அதில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 4 வரி மகாபாரத கதையை அப்படியே நமக்கு எடுத்து கொடுத்து விடும் எளிமையாக. என்ன? பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். இந்த 4 வரியில் மகாபாரத முழுவதும் வந்து சேர்ந்துடும். அதே பாணியில் அறிஞர் அண்ணாவின் வாழ்க்கையை 4 வரியில் சொன்னவர் கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள். எப்படின்னு பாருங்களேன். காவிய ஊற்றின் கண்கள் திறந்தது காஞ்சியின் முற்றத்திலே, தாவி விழுந்தது பச்சையப்பன் மலை சந்தன தோள்களிலே, கூவி தவழ்ந்தது ஈரோட்டு கோமகன் கொள்கை பிடிப்பினிலே, கூவி தவழ்ந்தது ஈரோட்டு கோமகன் கொள்கை மடிதனிலே, கோல தமிழ் நதி ஓடி கலந்தது கோடி மனங்களிலே என்று முடித்து விட்டார். அந்த கண்ணதாசன் மகாபாரத கதையை சொன்ன அதே 4 அடிகளில் சிற்பி ஐயா அண்ணாவினுடைய வரலாற்றை சொல்ல முற்பட்டு வெற்றி பெற்ற ஒரு ஆளுமையாக நம் கண்ணெதிரே இருக்கிறார். அடுத்தது ஜீவா என்றொரு ஆளுமை. ஜீவா குறித்த ஐயாவினுடைய பார்வை வித்தியாசமானது. ஜீவா பற்றி ஐயா ஒரு கட்டுரையில் எழுதுகிறாங்க. கனல் உயிர்க்கும் சொற்களால் பாரதி கவிஞரை நமக்கு அடையாளம் காட்டியவர் ஜீவா. ஜீவா பார்க்க சொன்ன முறையில், பார்க்க சொன்ன கோணத்தில் மகாகவியை காணவும் அவரது சிந்தனை செழுமையில் திளைக்கவும் வாய்ப்பு பெற்ற ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர் நான் என்று சொல்வார். ஜீவா பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, படிக்கிறேன் கேளுங்க, சுவையானது. பட்ட தழும்புகள் பட்டியலிடாமல் என்ன தலைவர் நீங்கள் போங்கள் ஜீவா, பட்ட தழும்புகள் பட்டியலிடாமல் என்ன தலைவர் நீங்கள் போங்கள் ஜீவா, கட்டிய வேட்டிக்கு மாற்றில்லாத கதை கேட்டு அழாதவர் மனிதரோ நீர், கட்டிய வேட்டிக்கு மாற்றில்லாத கதை கேட்டு அழாதவர் மனிதரா நீவா, நாட்டின் சொத்தென மகாத்மா தங்களை வாழ்த்தியது இன்று தெரியுமோ ஜீவா, நாட்டின் சொத்து என மகாத்மா உங்களை வாழ்த்தியது உங்களுக்கு தெரியுமோ ஜீவா, இரக்கம் கொன்ற அரசியல் பாலையில் இலக்கிய ஈரமாய் மாறியவர் ஜீவா என்று ஜீவாவினுடைய பெருமையை போற்றக்கூடியவர் கவிஞர் சிற்பி ஐயா. அதாவது அவர் சொன்ன இந்த ஆளுமைகள் எல்லாமே ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் சிற்பியின் வாழ்க்கை பகுதிகளில் நுழைந்து ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக தான் இவர்களை பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவராக சிற்பி மாறிப்போனார் என்றால், முன்னோர் மொழியை பொன் போல போற்றக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு செயல்பாடு சிற்பியிடம் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்து தற்கால ஆளுமை வந்துடுமே. இதில் நான் எடுத்துக்கொண்ட தற்கால ஆளுமைகளில் ஐயா ஒரு 70-72 பேரை பற்றி கட்டுரை எழுதியிருக்கார், தனித்தனி கட்டுரைகளாக. அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைரமுத்து நீண்டு கொண்டே இருக்கும். இப்போது பூபாலன் ஐயா, அம்சப்பிரியா ஐயா, சோலைமன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72-73 ஆளுமைகளை பற்றிய செய்திகளை கட்டுரையாக படித்திருப்பவர் சிற்பி. அதில் மேத்தாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், காதலை பாடுகிறேன் என்று புதுக்கவிதையில் சேறு குலைக்கவர்கள் மத்தியில், காதலை பாடுகிறேன் என்று புதுக்கவிதையில் சேறு குலைப்பவர்கள் மத்தியில் சந்தனக்கீற்று போல நறுமண கோலம் வரைந்தவர் மேத்தா என்று எழுதுவார். அதிமதுர சொற்கள் சுருதி சுத்தமாய் வந்து இவருடைய காதல் கவிதைகளில் உட்கார்ந்து கொள்ளும். அதை விட முக்கியமானது இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். கவிஞர் மேத்தா விதைத்த நம்பிக்கை கவிதைகளை பிரதி எடுத்த கவிஞர்கள் பலர். மேத்தா விதைத்த நம்பிக்கை கவிதைகளை பிரதி எடுத்தவர்கள் பலர். இவருடைய காதல் கவிதைகளை காப்பி எடுத்தவர்கள் பலர். அவர்களில் பிரபலங்களும் உண்டு என்று மேத்தாவை பற்றிய தன்னுடைய எண்ணத்தை முன்வைக்கிறார். அடுத்து நிறைவாக அருட்செல்வர் ஐயா அவர்களை பற்றி, ஏன்னா இந்த நிறுவனத்தில் பணியாற்றி உயர்நிலைக்கு வந்த ஐயா அவர்களுக்கு ஒரு ஆதர்சமாக விளங்கிய அருட்செல்வர் பற்றிய இவருடைய எண்ணம். அருட்செல்வர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு என்சீர் விருத்தமாக சொல்கிறாரு, அது மட்டும் சொல்லி முடிக்கிறார். அருட்ஜோதி ராமலிங்கம் நெஞ்சில் வைத்தாய். அருட்செல்வர்
அருட்ஜோதி ராமலிங்கம் நெஞ்சில் வைத்தாய், அன்னை சக்தி பெயராலே தொழில் வளர்த்தாய், பெருக்கெடுக்கும் காந்திய உணர்வில் தோய்ந்தாய், பேசு புகழ் கல்வி ஆலயங்கள் கண்டாய், பேசு புகழ் கல்வி ஆலயங்கள் கண்டாய், அரும்பாக இருந்த என்னை மலரச் செய்தாய். சிப்பியா சொல்றார், அரும்பாக இருந்த என்னை மலரச் செய்தாய், அரவணைத்தாய் உன் நிழலில் அமர்த்தி கொண்டாய். அரவணைத்தாய் உன் நிழலில் அமர்த்தி கொண்டாய். திருமகளா மாரியம்மை துணையோடு, திருமகளா மாரியம்மை துணையோடு எம்மை தினந்தோறும் வாழ்த்துகின்றாய், வணங்குகின்றேன் என்று முடிக்கிறார் அருட்செழு உரித்து சிற்பி ஐயா அவர்கள். இவ்வாறு தனக்கு முன்னால் இருந்த ஆளுமைகளுடைய எண்ணங்களை உள்வாங்குதல் ஒன்று, தன்னுடன் பணியாற்றி கொண்டு அல்லது தன்னுடன் உரையாடி கொண்டு தன்னுடன் எழுதுகின்ற ஆளுமைகளை அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று, வளர்ந்து வரக்கூடிய ஆளுமையாக மாற காத்திருக்கக்கூடிய நபர்களை ஊக்குவித்தல் ஒன்று. இப்படி 3 கட்டத்தில் சிற்பி ஐயா நம் முன் நிற்கிறார். இப்போ இது வரைக்கும் ஆளுமை பேசணும் இல்லையா? இப்போது நிறைவாக சிற்பி ஐயாவின் கவிதையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு கவிதை சுவையாக இருக்கும், கேட்டு பாருங்கள். இதில் சமுதாய சிந்தனையா, கவிநயமா, ஒரு தத்துவார்த்த கருத்து இருக்கிறதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். ஒரே ஒரு கவிதை கவனி. ஒரு மத்தியான நேரம் கரெக்டாக 12 மணி வச்சுக்கங்களேன், குரு சிஷ்யன் பேசிகிட்டு இருக்காங்க. பூஜ்யங்களின் சங்கிலின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் 4ஆம் பகுதியாக இடம்பெற்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. வகுப்பில் நிறைய முறை பசங்களுக்கு சொல்லியிருக்கேன், படித்து காட்டியிருக்கேன். நிழல்கள் வேர்களில் மையம் கொள்ளும் உச்சி பொழுது. அந்த உருவகம் படிவும் பாருங்கள். நிழல்கள் வேர்களில் மையம் கொள்ளும் உச்சி பொழுது அப்படின்னா கரெக்டாக 12 மணி மத்தியானம். பாறையில் தலை சாய்த்து படுத்து கொண்டிருந்தார் ஞானி. மத்தியானம் உச்சி பொழுதில் பாறையில் தலை சாய்ச்சி படுத்துட்டு இருக்கார் ஞானி. மெல்ல, மிக மெல்ல புதிய சீடன் விசிறி கொண்டிருந்தான். அதே சூடு, பாறை, அங்கே தலை வச்சு படுத்திருக்காரு. புதிய சீடன் மெல்ல விசிறி கொண்டிருந்தான். சீடன் சிந்தனை வசப்பட்டு இருந்தது கண்டு ஞானி கேட்டார், என்ன சிந்திக்கிறாய் மகனே? என்னடா சிந்திக்கிற? மனதை புடைக்கிறது ஒரு கேள்வி குருவே. மனசு ஒரு கேள்வி கொடையுது சார். என்ன கேள்வியப்பா? மனம்னா என்ன என்று குழம்புகிறது மனது. அதான் கேள்வி. மனம் என்றால் என்ன என்று குழம்புகிறது மனது. சொல்கிறேன் கேள். அது ஒரு பாத்திரம், விசித்திரமான பாத்திரம் என்று சொன்னார் குரு. எப்படி அது மனம் விசித்திரமான பாத்திரம்? விசித்திரமா என்று விழித்தான் குரு. குரு செப்பத் தொடங்கினார், மனம் ஒரு பாத்திரம், அதில் ஆசைகளை போட்டால் அடிப்புறமாக கழண்டு கொள்ளும். ஆசையை உள்ள போட்டினா பாத்திரம் அடியில் கழண்டுக்குமா, நிரப்பவே முடியாது, ஒரு நாளும் நிறையாது. துயரங்களை போட்டால், இவன் கேட்குறான், துயரங்களை போட்டால் பாத்திரம் தாங்காமல் உடைந்து போகும். காதலை போட்டால், சிரிச்சிட்டே கேட்குறான், இந்த பாத்திரத்துக்குள்ளே காதலை போட்டால் பாத்திரம் சிறகு முளைத்து பறக்க தொடங்கும் அப்படின்னு சொன்னார். அன்பை போட்டால் என்ன ஆகும் குருவே? அப்போது அது சொக்க தங்கமாக சுடர் வீச தொடங்கும் என்று சொன்னார். சரி, பொறாமையை போட்டால் பாத்திரத்துக்குள்ள பாத்திரம் ஆத்திரமாகி மேல் மூடி கலண்டு போகும் என்று சொன்னார் குரு. பொறாமையை போட்டால் பாத்திரம் ஆத்திரமாகி மேல் மூடி கலண்டு கொள்ளும். அது நிறைவாக இருக்க என்னதான் செய்வது என்று அழுத்து கொண்டான் சீடன். அது நிறைவாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அழுத்து கொண்டான் சீடன். அருள் பொங்கும் கண்களோடு குரு மொழிந்தார், பாத்திரத்தை காலியாக வைத்திரு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருட்ஜோதி நாயகர் ராமலிங்கையும் அஹிம்சை நாயகர் காந்தியடிகளையும் இரு கண்ணென கொண்ட அருட்செல்வர், வான்புகள் கொண்ட வள்ளுவர் முதல் காற்றில் கலந்த பேரோசையாகிய சிவா அவரை சிப்பியையா போற்றிய ஆளுமைகளை எல்லாம் சிப்பியையா